பொறுத்தவரை அவர்களுக்கு முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. அவர்கள் எதற்கு சாட்சியாக இருக்கிறார்களோ, எதை பார்த்தார்களோ அதை உள்ளது உள்ளபடி கூட்டாமல் குறைக்காமல் அதை நிறைவேற்றுவது அவர்கள் மீது கடமை. பொய்யாக வேண்டியவர்களுக்காக சாட்சி சொல்வது, அந்த சபையிலே இல்லாமல் இருந்திருந்தும் கூட ஒருவருக்கு சாதகத்தை ஏற்படுத்துவதற்காக நான் தான் இருந்தேன், எனக்கு தெரியும், நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்றெல்லாம் பொய்யாக சாட்சி சொல்லக்கூடியதெல்லாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடைமுறையில் இருக்கிறது. இதை பற்றி எந்த விதமான ஒரு பயமோ உறுத்தலோ இல்லாமல், இறைவனை பற்றி அச்சம் இல்லாமல் பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் மலிந்திருக்கிறார்கள். சாட்சியத்தை பொறுத்தவரை யார் பொய் சாட்சி சொல்கிறார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பெரிய பாவங்களை பட்டியலிட்டார்கள். பெரிய பாவங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், பெற்றோர்களை தொல்லைப்படுத்துதல் என்று பட்டியல் போடும் பொழுது அதில் ஒரு பாவமாக சொன்னார்கள் அலா வ ஷஹாதத்து ஜூர், பொய் சாட்சி சொல்வது இருக்கிறத, அதுவும் மிகப்பெரிய பாவம். 7 பாவங்களை பட்டியலிடும் பொழுது அதில் ஒரு பாவமாக, 7ல் ஒன்றுனா கவனிச்சுக்கிறீங்க, உலகத்தில் செய்கிற பாவங்கள்ல எல்லாம் பெருசுன்னு ஒரு 7 தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 7ல் ஒரு பாவமாக எது இருக்கிறது? பொய் சாட்சி சொல்ல இருக்கிறது. அப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, நம்ம சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் மேலே கொண்ட விருப்பத்தின் காரணமாக, அவர் சொந்தக்காரங்கிற காரணமாக, அவருக்கு ஆதாயம் கிடைக்கட்டும் என்ற காரணமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? அவருக்கு சாதகமாக போய் பொய் சாட்சி சொல்லிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருத்தன் பிறருடைய பொருளை அபகரிப்பதற்காக, துணை செய்வதற்காக பொய் சாட்சி சொல்கிறானோ அவன் மீது ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான் என்று சொன்னார்கள். உளவுக்கான செய்யன் யசீரன், சும்மா அற்பமான பொருளாக இருந்தாலும் சரி, கோடி ரூபா மோசடி செஞ்சாதான்னு கிடையாது, சின்ன பொருளாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உளவு கலீபமின் உராக், இந்த பல் துளக்கிற குச்சி இருக்கு பாருங்க, அந்த குச்சியை அபகரிக்கிறதுக்கு பொய் சாட்சி சொன்னாலும் சரிதான், அதுக்கு நரகம்தான், சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான்ங்கிறாங்க. ஒரு பேனா இது யாருடையதுன்னு விவகாரம் வருகிறது, யாருடையதா இல்லையோ அவருடையதுன்னு இவர் பொய் சாட்சி சொல்வாரையானால், அல்லது அவரை என்னுடையது என்று பொய்யாக வாக்குமூலம் கொடுத்து எடுத்துக்கொள்வாரையானால் அவர் கிடைக்கிற பரிசு என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் எப்படி சொர்க்கம் ஹராமாகி விடுமோ, நரகம் கடமையாகிவிடும். சொர்க்கம் ஹராம்டா என்ன? பர்மனெண்ட் நரகம். ஒரு பொருளை அல்லாஹ் மேரில் போய் சொல்லி சத்தியம் பண்ணி இந்த மாதிரி சாட்சி சொல்லி அபகரித்துக் கொள்வார்களே, ஆனால் அவங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான் என்ற அளவுக்கு இது பாரதூரமான பயங்கரமான குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்னல்லதீன யஸ்தர், இது ஒரு சம்பவத்துக்காக இறங்குறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதரும் ஒரு சஹாபியும் ஒரு முஸ்லீம் வர்றாங்க. ஒரு பொருள் சம்பந்தமாக விவகாரம் கொண்டு வர்றாங்க. அந்த பொருள் யூதருடைய கையில் இருக்கிறது, இவருடைய முஸ்லீமுடைய கையில் இல்லை. அப்போ என்னுடையதான் என்று அந்த சஹாபி ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலக்க பையினத்துன், உன்னுடையதுன்னு சொல்றியப்போ உனக்கு என்ன ஆதாரம் வச்சுக்கிற? இல்லை ஆதாரமெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னிடத்தில் ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் யாரிடத்தில் இருக்கிறதோ, அந்த யூதர்கிட்ட இப்போ கைவசம் இருக்கிறது, அவர் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை, அவர் கையில் பொசிஷன் வச்சுருக்காரு, அப்போ உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னா நான் என்ன தீர்ப்பு அளிப்பேன்? அவர் சத்தியம் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்ற உடனே இந்த சஹாபி சொல்கிறாரு, இவன் எவ்வளோ வேணாலும் பொய் சத்தியம் பண்ணிட்டு போயிடுவான், சத்தியம் பண்ணுறதுங்கிற பெரிய விஷயமா? மறுமை நம்பின ஆளுகளுக்கு தானே சத்தியம்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு இந்த சஹாபி சொல்கிறாரு. உடனே அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை மாற்றலை. ஆனால் பொய் சத்தியம் செய்வது என்பது எவ்வளோ பெரிய குற்றம் என்பதற்கு ஒரு வசனம் அருளப்படுகிறது. அந்த வசனம் என்ன? இன்னல்லதீன யஸ்தரூன பி அஹதில்லாஹி வ ஐமானியும், அல்லாஹ்விடத்தில் செய்த ஒப்பந்தத்தை கொண்டும் சத்தியங்களை கொண்டும் யார் அற்பமான விலைக்கு விற்று விடுகிறார்களோ, பொய் சாட்சி சொல்றதுக்கு அர்த்தம், பொய் சாட்சி அற்பமான அந்த துன்யாவை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் மேலே சத்தியம் செய்து விடுகிறார்களோ, உலாயிக்கலா ஹலாக்கலஹும் ஃபில் ஆகிரா, அவங்களுக்கு மறுமையில் எந்த ஒரு நசீபுமே இருக்காது. உலாயு கல்லிமுஹுமுல்லாஹு யௌமுல் கியாமா, கியாமத்தினால அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசக்கூட மாட்டான், அவங்களுக்கு கடுமையான தண்டனை வேற இருக்கிறது.
அப்போ யார் வந்து அற்பமான இந்த உலக ஆதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் மேலே சத்தியமாக என்னுடையது என்று சொல்கிறார், அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இவங்க ஒரு கேலி பொருள் ஆக்கிடுறாங்க. அல்லாஹ் பேர் நம்ம இழுக்கிறோமே, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, அவன் பேரை சொல்லி நம்முடையதுன்னு ஆக்க பார்க்குறோமே. அப்போ அல்லாஹ் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு அதுக்கு அர்த்தம். அல்லாவுக்கு எதிராக இந்த பொய் சத்தியம் சொன்னால் அல்லாஹ் என்ன பண்ணிவிடுவான்? இந்த மாதிரியான ஒரு எண்ணம் உள்ள இருக்க போய் தான் இந்த மாதிரி ஒருத்தன் செய்கிறான். இப்படி செய்வார்களே ஆனால் அவங்களுக்கு மறுமையில் ஒரு நசீபும் இல்லைங்கிறான்ல. உலாய்க்க லா ஹலாக்கலஹும் பில்லாஹிரா, ஆகிரத்தில் ஒரு நசீபும் இல்லைன்னா என்ன சொர்க்கத்துக்கு போக முடியாது, அவங்களுக்கு எந்த நசீபுமே கிடைக்காது. அதே நேரத்தில் வந்து அல்லாஹ் பேசக்கூட மாட்டான். சில பெரிய குற்றங்களுக்கு தான் அல்லாஹ் பேச மாட்டேங்கிறான், இவங்களோட அல்லாஹ் பேச மாட்டேங்கிறான். அவங்களுக்கு கடுமையான இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்றும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் அப்போதுதான் அருளப்பட்டது. இப்போ என்ன வழங்கனே, நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு பொருளை நம்முடையதுன்னு ஆக்குவது ஒரு பெரிய குற்றம், அதுக்கு அல்லாஹ் மேலேயே சத்தியம் செய்கிறது அது அடுத்த குற்றமாகி விடுகிறது. அப்போ சாட்சிக்கு இது பொருந்தும், அதுக்கு வாதிடுகிறான சொந்தம் கொண்டாடுறான அவனுக்கு பொருந்தும். இந்த பொய்யாக சாட்சி சொல்லி சத்தியம் செய்து தனதாக்கி கொள்வது இது வந்து மார்க்கத்தில் பயங்கரமான குற்றம் என்பது விளங்கி கொள்ள வேண்டும். அது நம்ம சாட்சியை பார்த்துட்டோம், நடந்தது பார்த்துட்டோம், பொய் சாட்சி சொல்லலை, உண்மை சாட்சியை வந்து சொல்லணுமா இல்லையா? எனக்கு நேரம் இல்லைங்கிறது. சாட்சியாக போடும்போது நீங்கள் யோசிக்கணும். நம்ம சாட்சின்னு போடுறாங்களே, எப்போ வேணாலும் கோர்ட்டில் கூப்பிடுவாங்க, அவனுக்கு நியாயமாக அவன் நியாயம் கிடைக்கிறது நம்ம சாட்சியாக இருக்கிறோம். கொஞ்சம் சொத்தை வாங்கினாங்க, இவர் விற்றாரு, 2 பேருக்கு விவகாரம் வந்துச்சுன்னு சொன்னால் நான் நின்று உங்களுக்கு சரி பண்ணி தருவேன்றதுக்கு அர்த்தம். நீங்கள் சாட்சி அணிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்? சாட்சி பேனாவில் கையெழுத்து போடுற அர்த்தம் இல்லை. ஒருத்தர் விற்றார், ஒருத்தர் வாங்கினார், நீங்கள் 2 பேர் சாட்சி. அந்த சாட்சிக்கு என்ன அர்த்தம்? நீ உங்களுக்குள்ள விவகாரம் வந்தால் எப்போ வேணாலும் எங்கே நான் சொல்லுவேன். அப்போ பரக்கத் சாட்சின கையெழுத்தை கொண்டா சாட்சி? சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லுவேன், கோர்ட்டில் வந்து சொல்லுவேன், ஜமாத்தில் விசாரிக்கும் போது சொல்லுவேன், அதுக்கு உனக்கு நியாயம் வழங்குவதற்கு நான் துணை செய்வேன். 2 பேருக்கும் என்ன நடந்துச்சோ உனக்கும் பாதிப்பு இல்லாமல் உனக்கும் பாதிப்பு இல்லாமல் உள்ளது உள்ளபடி சொல்லுவேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டுவிட்டு எனக்கா உனக்கான சண்டை வந்துருச்சு, இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும்னு வாங்க ஜமாத்தில் வந்து சொல்லுங்கள், கோர்ட்டில் வந்து அதெல்லாம் வர முடியாது, எங்களுக்கு இதான் வேலை. அப்போ என் கையெழுத்து போட்டீங்க, அதான் வேலை உங்களுக்கு. வல்லதீன பி ஷஹாதாத்திஹிம் காயிமூன் வல்லதீனஹும் பி ஷஹாதாத்திஹிம் காயிமூன், அவர்கள் வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்று கேட்டால் தங்களுடைய சாட்சியத்தை நிலைநாட்டுவார்கள், சாட்சின்னு ஒப்புக்கொள்வார்களே. ஆனால் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன், அது என்னுடைய கடமை. சாட்சியத்தை நிலைநாட்டுவது என்னுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உஹ்பிருக்கும் பி கைரி ஷுஹதா, சிறந்த சாட்சிகள் யார் தெரியுமா? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிறந்த சாட்சிகளே கெஞ்சி கேட்கறதுக்கு முந்தி போய் நான் சொல்ல ரெடின்னு வரணும். பிரச்சனையா சொல்லப்பா நான் வர்றப்ப, நான் தானே இருந்தேன்ல, நான் வர்றேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, நான் நேரத்தை ஒதுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு யார் சொல்லுகிறார்களோ, அல்லது யஸ்ஹதுஹா கப்ல அன் யஸ்அலஹா, கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து யார் சொல்ல முன் வருகிறானோ அவன் தான் சிறந்த சாட்சியாளர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த சாட்சி விஷயத்தில் நம்ம ஒப்புக்கொள்ளுமே என்ன செய்யணும், இவ்வளோ விளங்கி ஒப்புக்கொள்ளணும். இது எங்கே வேணாலும் கூப்பிடுவாங்க, நம்ம போய் சொல்ல வேண்டியிருக்கும், ஒரு நாள் வேலையை விட வேண்டியிருக்கும், ஒரு அரை நேரம் அதுக்காக ஒதுக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு 10-15 திருப்பி கூப்பிடுவாங்க, குறுக்கு விசாரணை கிராஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சாட்சின்னு விடமாட்டான்ல, எதிர்பார்த்து என்ன செய்வான், அதை எதிர்கேள்வி கேட்டு நீங்கள் உண்மை சொல்லையெல்லாம் போய் சொல்லலான்னு கண்டுபிடிப்பான். வக்கீல் பல விதமாக குடஞ்சியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பான், இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு நினச்சிருவோம். இதெல்லாம் விளங்கி எல்லாத்துக்கும் தயாருங்கிற வகையெல்லாம் நம்ம சாட்சி, அது ஒரு கடமை. 2 பேருக்கு நடக்கிறது உண்மையை நம்ம கடமை, அப்படி ஒத்துக்கொண்டு வர வேண்டும். நிறைய பேர் சாட்சிக்கு வரமாட்டேங்கிறாங்க, சாட்சி கையெழுத்து போடுவாங்க, பஞ்சாயத்துன்னு வந்துட்டா அதுக்கு நான் வரமாட்டேன், கல்யாண சாட்சிக்கு வரமாட்டேங்கிறாங்க. சாட்சின்னு கையெழுத்து போட்ட ஆளுகள் எல்லாம் பஞ்சாயத்து சொன்னாங்களான்னு கேட்டு பாருங்க, வரமாட்டேங்கிறாங்க. அப்போ சாட்சிங்கிற சபையில் சாட்சியவராக வாசிக்கும் போது மட்டும் அது பெருமையை நினைத்து கொண்டாடுறத தவிர அந்த சாட்சியத்தை கூப்பிடும் பொழுது வரணுமா இல்லையா? அப்போ யாரை கொண்டு நிறுவன பொய் சாட்சியை உண்டாக்க முடியும்? அப்போ யார் அதுக்கு தயாராக வர்றீங்களா இதெல்லாம் கேட்கணும். சாட்சிகள்கிட்ட நாளைக்கு பிரச்சனை இருந்தால் வருவீங்களா, எப்போ கூப்பிட்டாங்க வருவீங்களா, அது உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டு ஒத்துக்கொண்டால் தான் நீங்கள் சாட்சிங்கிறது குறிப்பிடணும். உங்களுக்கு இல்லைங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நமக்கு முடியாதுங்க, அங்கேயும் அலைய முடியாது, இருப்பேன் இல்லாமல் போய் வெளிநாட்டு போகிற மாதிரி இருக்கிறேன், நம்மளை போடாதுன்னு சொல்லிவிடுங்க. வேற ஆளை போட்டிருப்பாங்களா இல்லையா? வேற யார் வந்து சாட்சி சொல்ல தயாராக இருப்பாரோ அவரை போட்டிருப்பார்கள். இந்த சாட்சியத்தை பற்றின சட்டம் விளங்காததுனால இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அடுத்தது என்ன, இந்த சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான சாட்சிகளாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இது வந்து பெண்களை வந்து மட்டப்படுத்த நினச்சிடக்கூடாது. சாட்சியிலே மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆண்களாக இருந்தால் 2 சாட்சி, பெண்களாக இருந்தாங்கன்னா 2 பொம்பளை 1 ஆம்பளை அப்படி சாட்சி சொல்லணும். ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்வதாக இருந்தால் 2 ஆம்பளை வந்து சாட்சி சொல்லணும். 2 ஆம்பளை இல்லைன்னு சொன்னால்
ஒரு ஆம்பளையும் 2 பொம்பளையும் வரணும். ஒரு ஆம்பளை இடத்துல எத்தனை பேர்? 2 பெண்ணுங்கிற மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பக்ராவில் இந்த கடன் சம்பந்தமான வசனத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து அப்படி சொல்லி காட்டுகிறான். இது ஏன் இப்படி அல்லாஹ் சொல்கிறான்? சாட்சிங்கிறது உள்ளது உள்ளபடி நிறுவுறதுக்கு தானே சாட்சிங்கிறது. இது யோசிச்சு பார்த்தா பொம்பளைக்கு என்ன அறிவு கம்மியா? இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. பொம்பளைக்கு என்ன அறிவு கம்மியா? அவங்க நிறைய மார்க்லாம் வாங்குறாங்க, அவங்க தானே ப்ளஸ் டூலாம் அதிகமான முதலிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க நல்ல வேலை, அதிலெல்லாம் குறை கிடையாது. இது இவங்க என்ன சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய திறமை இருக்கிறது என்று சொன்னால் கூறிய மதிப்படைத்தவனே அப்படி தலைகுப்புற பிரட்டிடுவீங்க, அவ்வளோ திறமை இருக்குன்றலாம். திறமையிலலாம் மேட்ரு கிடையாது. அது மேட்ரு எங்கே வருதுன்னு கேட்டால், சாட்சியம் வந்து உண்மையின் அடிப்படையில் இருக்கணும். என்ன பார்க்குறோமோ அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். பொய் உண்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? மனசில் உள்ள நம்ம அறிய முடியுமா? நான் ஒரு சாட்சியத்தில் உண்மை சாட்சி சொன்னேன், நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க இயலுமா? நான் சொல்ல பொய் சாட்சின்னு கண்டுபிடிக்க இயலுமா? இயலாது. எதை வச்சு கண்டுபிடிப்போம்? கிராஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிப்போம். ஒரு சாட்சி சொன்ன உடனே அதில் சில கேள்விகள் கேட்போம். 8 மணிக்கு நடந்துச்சுமா, 8 மணிக்கு வந்து நடந்திருக்காது, இவன் 8 மணிக்கு வேற எங்கேயா இருந்திருப்பான் பாருங்க, அதை கொண்டு போய் போட்டு நான் மாட்டிக்கிடுவான். இல்லை 8:30 மணிக்கு பிறண்டான்னு வைங்களேன், சாட்சியில் தடுமாற்றம் வந்த உடனே என்ன செய்வாங்க? கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. திருப்பி திருப்பி கொஸ்டின் ரெண்டாவது அதையும் சொல்லுவாங்க. முதல் சொன்ன மாதிரி சொன்னான், உண்மையை எப்போ ஒரே மாதிரி சொல்ல முடியுமுங்க, பொய் நேரத்து நேரம் மாறிக்கிறோம். இன்னைக்கு சொல்லும்போது ஒரு மாதிரியாக சொல்லிடுவான். பொய் விட்டடிக்கிறது தானே, அது மனசுலேருந்து வர்றது இல்லை, வாயிலிருந்து வர்றது, ரெக்கார்டாக இருக்காது, அதனால சொல்லிவிடுவான். அடுத்த நாள் கேட்கும்போது என்ன செய்வான்? அதையும் மாற்றி சொல்லுவான். வியாழக்கிழமைன்னு மாற்றிடுவான். புதன்கிழமைன்னு சொல்லுவேன், வியாழக்கிழமைன்றுவான். 2ஆம் தேதிங்கிற 3ஆம் தேதின்றுவான். 10 ரூபா 20 ரூபான்றான். என்னத்தை உடனே விட்டுருவான். அப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி கேட்கும்போது மாட்டிக்கொள்வான். அப்போ இந்த கிராஸ் கொஸ்டின் போது தடுமாற்றம் மனுஷனுக்கு ஏற்படும். தடுமாற்றம் ஏற்பட உடனே அவன் சொல்ல பொய்யா உண்மையான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த பொய் சொல்லும் பொழுது தடுமாற்றம் யாருக்கு ஏற்படும்னு கேட்டால் ஆம்பளைக்கு மட்டும்தான் ஏற்படுமா. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, பெண்களுக்கு பொய் சொல்லும் பொழுது எந்த விதமான தடுமாற்றம் ஏற்படாது. உண்மை அறிகிற மிஷின் ஒரு மிஷின் வச்சுருக்கிறாங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. அதில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பொய் சொல்ல வச்சு அந்த மிஷினை பொருத்துவாங்க. பொய் சொல்லும்போது நம்ம மனசு என்ன செய்யும்னா நமக்கு உறுத்தும். நெசம் சொல்லும்போது சாதாரண சொல்லிட்டு போயிடுவோம். பொய் சொல்லும்போது நமக்குள்ள ஒரு பதட்டம் வரும், தடுமாற்றம் வரும். அதை கருவி சொல்லும், இவ்வளோ தடுமாறுறான் இவன், இவ்வளோ பொய் தான். அப்படியே பொய் சொல்ல வேற அது மிஷினில் கண்டுபிடிக்கிறது இப்படி தான். அந்த மிஷின்கள் என்ன செய்யும்னு கேட்டால் பொய் சொல்லக்கூடிய நேரத்தில் இரத்த ஓட்டத்தில் வித்தியாசம் வரும், இதய துடிப்பில் வித்தியாசம் வரும், பலவிதமான மாற்றங்கள், ரசாயன மாற்றங்கள் மனிதனுடைய உடலில் ஏற்படும். அதை வந்து அந்த கருவி என்ன செய்யும்? காட்டிடும். ஆனால் பொம்பளைங்களை பொய் சொல்ல விட்டு பார்த்தா கருவி அப்படி இருக்குதான். ஆம்பளை பொய் சொல்கிறாண்டு அப்படி ஆடுது. பொம்பளை பொய் சொல்ல விட்டு பார்த்தா என்ன செய்யுது? ரொம்ப அசால்ட்டாக பொய்யை வந்து என்ன செய்வாங்க? கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாமல் ரொம்ப நிதானமான முறையில் செய்வாங்க, பொய்யை சொல்லிடுவாங்க. எந்த கிராஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கல. கிராஸ் கொஸ்டினில் தடுமாற்றம் வந்ததுன்னு உளருவான், அவன் தடுமாற மாட்டாங்களே, நீங்கள் தடுமாறி மாட்டி விட்டுருவீங்க. இப்படி கிராஸ் பண்ணணும்னு என்ன செய்வாங்க? அதுக்கு நின்று கொண்டு என்ன செய்வாங்க? அதே மாதிரியே சொல்லுவாங்களே, எதுவும் கண்டுபிடிக்கல. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்டா, அன் தலில்லை எஹதாகுமா ஒத்து தக்கீரல் உஹ்ரா, உறுத்தி வழி தவறி விடுவாள். வழி தவறுனா அர்த்தம் வேணும்னு போய் சொல்லிடுவா, அது இன்னொருத்தர் ஞாபகப்படுத்தும், அதனால 2 வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சாட்சிகள் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி உண்மை பொய் இந்த கிராஸ் கொஸ்டினில் கூட மாட்டிக்கிற அளவுக்கு சொல்கிறவங்களா இருக்கிறதுனால அங்கிட்டு 2 பேரை வச்சுக்கிறங்க, ஆம்பளையில் ஒரு ஆள் இருக்கட்டும்ங்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? சாட்சியத்துக்கு விதிமுறைகளை கொண்டு வந்து சொல்கிறான். இன்னும் சாட்சியம் சம்பந்தமாக, ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக, எப்படி இந்த பிரச்சனைகளை தீர்வு செய்தல் சம்பந்தமாக இன்னும் பல விவரங்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்து வரும்.